அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் மாங்காடு. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருத்தலத்து மூலவர் வைகுண்டவாசர், தாயார் ஸ்ரீதேவி பூதேவி, தலவிருட்சம் மாமரம். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலோட பக்கத்துலேயே இருக்குது இந்த திருத்தலம். வைகுண்டவாசர் என்று பெயர் பெற்றதால் இத்தலத்தையே வைகுண்டமாக கருதி சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை. இந்த கோயிலில் சொர்க்கவாசல் கிடையாது. இந்த பெருமாள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோன்னா பணப்பிரச்சனையால் தடங்கலாகும் திருமணங்கள் தடையின்றி நடக்கும். வைகுண்ட பெருமாள் கையில் பிரயோக சக்கரம் வைத்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். அருகில் மார்கண்டேயர் தவம் செய்தபடி இருக்கின்றார். இறைவன் நேரடியாக வைகுண்டத்திலிருந்து வந்து வைகுண்டவாசர் என்று பெயர் பெற்றதால் இத்தலத்தையே வைகுண்டமாக கருதி சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை. ஏகாதசி அன்று சுவாமி கருட வாகனத்தில் வலம் வருகிறார். திருமண சீராக அவர் கொண்டு வந்த கணையாழி, அதாவது மோதிரம் வலது கையில் இருக்கிறது. சுவாமி சந்நிதியின் எதிரே கருடாழ்வார் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இவரது இறகுகள் மூடிய நிலையில் இருக்கிறது. பெருமாள் கோவில்களில் ஜெயன், விஜயன் ஆகியோரே துவாரபாலகர்களாக இருப்பார்கள். இந்த கோவிலிலோ அக்னியும் அவித்ரட்சகனும் துவாரபாலகர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மாமரம் நிறைந்த காடாக இந்த இடம் இருந்ததுனால இந்த இடத்துக்கு மாங்காடுன்னு பேர் வந்துச்சு. அதனாலேயே இங்கே உள்ள காமாட்சி அம்மன் கோயில், வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கெல்லாம் தலவிருட்சம் வந்து மாமரம். திருக்கச்சி நம்பி, நம்மாழ்வார், ராமானுஜர் மற்றும் விஸ்வசேனர் சிலைகளும் இந்த கோயிலில் இருக்குது. தல வரலாறு சொல்கிறேன். கைலாயத்தில் ஒரு சமயம் அம்பிகை சிவபெருமானோட கண்களை விளையாட்டாக மூடவே உலகம் இருளில் மூழ்கியது. அம்பிகை மீது கோபம் கொண்ட சிவபெருமான் அம்பிகையை பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்து விட்டார். பூலோகம் வந்த அம்பிகை மானிட பெண்ணாக பிறந்தால், இருப்பினும் சிவன் மீது கொண்ட பக்தியால் தன்னை திருமணம் செய்ய கோரி கடுந்தவம் செய்தாள் அம்பிகை. தங்கையை தாரை வார்த்து கொடுக்க வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு சீர்கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியாரும் தனது சில கோரிக்கைகளை நிறைவேற்ற சிவபெருமானை வேண்டி மாங்காடு அருகே உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொள்வதற்காக வாமனராக குள்ள அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு. மகாபலியிடம் தானம் கேட்டு சென்றார். அவனிடம் 3 அடி வேண்டுமென்றார். அவரும் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது அவரது குலகுருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பது திருமால் என்று தெரிந்துவிட்டது. எனவே மகாபலியிடம் தானம் தர வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் மகாபலி கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என சொல்லி அவர் கூறியதை கேட்கவில்லை. அவன் திருமாலுக்கு 3 அடி கொடுப்பதற்காக தாரை பாத்திரத்தை எடுத்தார். மனம் பொறுக்காத சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து தாரை பாத்திரத்தில் நீர் வெளியேறும் துளையை அடைத்தார். அப்பொழுது வாமனராக வந்த திருமால் ஒரு தர்பை புல்லை எடுத்து சுக்கராச்சாரியாரின் கண்ணில் குத்தினார். அதன்பின் 3 அடியில் 3 உலகத்தையும் அளந்தார். இவ்வாறு கண் பார்வை இழந்த சுக்கராச்சாரியார் மீண்டும் பார்வை கிடைக்க மாங்காடில் உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். தனது குடும்பத்தை விட பக்தனுக்கே முதலிடம் தந்த சிவன் சுக்கராச்சாரியாருக்கு முதலில் காட்சி தந்தார். அம்பிகையும் சுக்கராச்சாரியாரும் தவம் புரிந்து கொண்டிருந்த இடம் இன்றைய மாங்காடு. சுக்கராச்சாரியாருக்கு வரமருளிய சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சி தந்து உன்னை காஞ்சி தலத்தில் மணப்பேன் என்று உறுதியளித்தார். அம்பிகையும் அவர் சொற்படி காஞ்சிபுரம் சென்று தவத்தை தொடர்ந்தாள். பூலோகம் வந்த மகாவிஷ்ணு மாங்காட்டில் தங்கையை காணாமல் தவித்த வேளையில் மார்கண்டேய மகரிஷி அவரை கண்டு நடந்த கதையை கூறினார். புண்ணிய தலமான மாங்காட்டில் வைகுண்டவாசர் என்ற பெயரில் தங்கும்படியும் கேட்டுக்கொண்டார். மார்கண்டேய மகரிஷி
மகரிஷியின் வேண்டுதலுக்கு இணங்க இந்த திருத்தலத்தில் பெருமாள் வைகுண்டவாசர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளினார். வைகுண்டவாசர் என்று பெயர் பெற்றதால் இத்தலத்தையே வைகுண்டமாக கருதி சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை. இந்த கோயிலில் தன் தங்கையான காமாட்சிக்கு சீர்வரிசை கொண்டு வந்தவர் வைகுண்டவாசர். திருமணத்திற்கு சீராக கொண்டு வந்த கணையாழி, அதாவது மோதிரம், அவரது வலது கையில் இருக்கிறது. ஸ்ரீதேவி பூதேவியோட கையில் பிரயோக சக்கரம் வச்சுக்கிட்டு பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அவர் கையில் அந்த கணையாழியை பார்த்தோன்னா அப்படி பளபளக்குது. நீங்கள் இந்த கோயில் போனீங்கன்னா சுவாமியை பார்க்கும்போது அவர் கையில் இருக்க கணையாழியை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் வேணாலும் விசிட் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. வெளியில் நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்குது. கோயிலே அப்படியே நந்தவனம் போல் இருக்குது. இந்த கோயிலில் மாட்டு தொழுவம் இருக்குது, மாடுகள் வளர்க்குறாங்க. இந்த கோயிலில் ரொம்ப பெரிய கோயில் குளம் இருக்குது, ஆனால் அந்த வழியை அடைச்சி வச்சுருக்காங்க. கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இட வசதி இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் காலையிலே போனதுனால எனக்கு சீக்கிரம் தரிசனம் கிடச்சிருச்சு. கோயிலுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளே கேமரா, வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் அலோடு இல்லை. ஆனால் கோயில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு அங்கே போனாலே ஒரு மாதிரி மெய் சிலிர்க்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பண பிரச்சனையால் தடங்களாகும் திருமணங்கள் தடையின்றி நடக்கும். நம்ம இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு போனோன்னா, இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனோன்னா, பணம் இல்லை அதனால் கல்யாணத்தில் பிரச்சனை அப்படின்ற எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த வைகுண்ட பெருமாள் பார்த்துப்பாரு. இங்கே நம்ம சுவாமியை வேண்டிக்கிட்டு போனோன்னா கல்யாணத்துக்கு தடை இருந்தால் அது விலகிடும், பணத்தால் தடை இருந்தால் கண்டிப்பாக அந்த தடையை நீக்கி அந்த திருமணத்தை ரொம்ப ஈஸியாக நடத்தி வச்சுருவார் இந்த பெருமாள். இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது நமக்கு. மனசில் எந்த கஷ்டம் எந்த கவலை இருந்தாலும் இங்கே சுவாமி சந்நிதிக்கு நம்ம சுவாமியை பார்த்துட்டோனாலே நம்ம மன பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போகும் பக்தர்கள் அனைவரும் இதை உணர்ந்திருப்பீங்க. இந்த கோயில் பக்கத்துலேயே மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலும், சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி தந்த வெள்ளீஸ்வரர் கோயிலும் இருக்குது. பிரகாரத்தில் கனகவள்ளி தாயார், ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயர் சந்நிதிகள் இருக்குது. கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸான கோயில், அதனால் நல்ல டைம் எடுத்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் மாங்காடு போனீங்கன்னா நிச்சயம் வைகுண்ட பெருமாள், வெள்ளீஸ்வரர் திருக்கோயில், காமாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு வாங்க. மாங்காடு போனால் பல பேர் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பார்த்துருவாங்க, ஆனால் பக்கத்துலேயே இருக்க வைகுண்ட பெருமாள் கோயிலையும் பார்க்கணும், வெள்ளீஸ்வரர் கோயிலையும் பார்க்கணும். இந்த 3 கோயிலும் ரொம்ப முக்கியமான கோயில் மாங்காட்டில். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க, அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்யணும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா பறவைகளும் விலங்குகளும் அதை குடிப்பாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான், இது நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயந்தான். இது நம்ம நிச்சயம் செய்யணும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.